நாய் காட்டிலே வேட்டையாடுகிற ஒரு விலங்கு, அதுவும் கூட்டமாக வேட்டையாடுகிற விலங்கு. இன்னைக்கு இருக்கிற செந்நாய்கள் அந்த காடுகளுக்குள்ளே பார்த்தாலும் நீர் இருந்து வரும்போது மான் கூட்டத்தை கொஞ்சம் விலக்கி விட்டு பின்தங்குகிற மானை சுற்றி வளைத்து வேட்டையாடுகிற நுட்பம் கொண்ட ஒரு நாய் கூட்டத்தை, நாய் இனத்தை மனிதன் கொண்டு வந்து மலம் திங்க வைத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதை மலம் தின்ன வைத்தான், சோறு திங்க வைத்தான், பிஸ்கட் திங்க வைத்தான், லேஸ் திங்க வைத்தான், எல்லாவற்றையும் திங்க வைத்து நாயினுடைய மரபணுவை சிதைத்து அதை தன்னை ஒரு பொம்மை மாதிரி அதை உருவாக்கி பல்வேறு வடிவங்கள் கொடுத்து நாய் இனத்தை மாற்றி இருக்கிற மனிதன், பூனை இனத்தை மாற்றி இருக்கிற மனிதன். பூனைக்கு பால் கொடுத்தவன் மனிதன். பூனைக்கு பிடிக்காத உணவு பால். ஆனால் அதை பாலை கொடுத்து பழக்கி அதை பக்கத்து வீட்டில் போய் பாலை திருடி குடிக்கிற அளவுக்கு பூனையை வளர்த்தி இருக்கிறான். ஆக மனிதனுடைய அருகாமையில் எந்த உயிர்கள் வாழ்ந்தாலும் அது தனித்து வாழ வேண்டும்.